Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 3.5 கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை என்ன பண்ண சொல்கிறாங்க, சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷனில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். x + 2y - z = 5. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து x - y + z = -2. ஈக்குவேஷன் நம்பர் 2. -5x - 4y + z = -11. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. அதாவது 3 ஈக்குவேஷனுக்கும் தனித்தனியாக நேம் கொடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ சால்விங் 1 and 2. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறேன். x + 2y - z = 5. செகண்ட் ஈக்குவேஷனையும் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கலாம். x - y + z = -2. ஏன் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கோம்னா, இங்கே z இருக்குது பார்த்தீங்களா, இந்த zன்ற டேர்மோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, மேலே -z இருக்குது, கீழே +z இருக்குது. அப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணாலே அந்த zன்ற டேர்ம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ x + x 2xன்னு வந்துடும். அடுத்து மேலே 2y - y 2 yயில் ஒரு y போச்சுன்னா +yன்னு வந்துடும். இங்கே -z +z கேன்சல் ஆயிரும். = 5 - 2 3ன்னு கிடச்சிரும். அப்போ 2x + y = 3. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். செகண்டும் தேர்டும் தான் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டும் தேர்டும் கூட எடுத்துக்கலாம். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எடுத்துக்கிறேன். x - y + z = -2. தேர்ட் ஈக்குவேஷனையும் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கலாம். -5x - 4y + z = -11. x வேரியபிள் டேர்முக்கு கீழே x வேரியபிள் டேர்ம், y வேரியபிள் டேர்ம் கீழே y வேரியபிள் டேர்ம், அந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்று அப்படியே நீட்டாக எழுதிக்கணும். சரி, ரைட். இப்போ பாருங்கள், மேலே வந்து +z இருக்குது, இங்கே மேலே +z இருக்குது, கீழே +z இருக்குது. அப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு z கேன்சல் ஆகாது. கேன்சல் ஆகாமல் என்ன வந்துடும், 2zன்னு வந்துடும். அதனால் இப்போ வந்து இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ சப்ராக்ட் பண்ணுறதுனா இங்கே சைன் சேஞ்ச் ஆயிரும். இது வந்து என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ். அதாவது ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 5x மேலே ஒரு x, அப்போ என்ன வந்துடும், 6xன்னு வந்துடும். அடுத்து கீழே வந்து +4y இருக்குது, மேலே -y. அப்போ 4yயில் ஒரு y போச்சுன்னா 3y, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ், அப்போ +3y. இங்கே மேலே வந்து +z, கீழே -z, கேன்சல் ஆகி 0 ஆயிரும். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இங்கே +11 இருக்குது, மேலே -2 இருக்குது. அப்போ 11ல் 2 போச்சுன்னா 9. அப்போ 6x + 3y = 9. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபோர்த் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா, மேலே வந்து 3 வேரியபிள் இருக்க மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். அதில் நம்ம இஜெட்டை வந்து எலிமினேட் பண்ணி xy மட்டும் இருக்க மாதிரி 2 ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த நம்ம கண்டுபிடிச்ச இந்த 2 ஈக்குவேஷனை இப்போ சால்வ் பண்ண போகிறோம். சால்விங் 4 and 5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் சேமாக இல்லை. அந்த காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்த் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன்னா இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த ஒய்ங்கிற டைம் இங்கே இந்த இடத்துல என்ன வந்துடும், 3yன்னு வந்துடும். அப்போ இங்கே ஆல்ரெடி 3y இருக்குது, ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்க எல்லா டைமையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிக்கணும். அப்போ 3 இங்கேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும், இதையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 2 = 6. அப்போ 6x + 3y = 3 3 = 9 வந்துடும். அடுத்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டலாம். 6x + 3y = 9. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு புதுசாக வேறு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆனால் நம்மளோட நோக்கம் என்னென்னா எலிமினேட் பண்ணுறது தானே. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், 2 ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ கீழே எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகிரும். 2 ஈக்குவேஷன் சேமாக இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து எல்லாமே கேன்சல் ஆகி என்ன வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 வந்துடும், ரைட் ஹேண்ட் சைடும் 0 வந்துடும்.
அப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்மளுக்கு வந்து 0 கிடச்சிருச்சுன்னா இதுக்கு வந்து பேர் என்னென்னா ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோமா. 0 = 0 அப்படின்னு கிடச்சிருந்ததுன்னா இது என்னது ஐடென்டிட்டி. அப்போ இந்த மாதிரி ஐடென்டிட்டி வந்து நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இந்த ஈக்குவேஷன்ஸுக்கு வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும். அப்போ நம்ம இதுக்கடுத்து என்ன எழுதிக்கலாம்னா தேர்ஃபோர் the system has infinite number of solutions. 0 = 0ங்கிறது ஐடென்டிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ ஐடென்டிட்டி கிடச்சிட்டாலே சிஸ்டம் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இதுதான் எக்ஸாம்பிள் 3.5க்கான சொல்யூஷன். Okay, thank you.